Hello everyone, welcome to Sixa class. CSIR டிசம்பர் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் நமக்கான எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி பிழை இல்லாமல் விண்ணப்பிப்பது அப்படின்றத ரொம்ப கிளியரா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், யார் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 5 சப்ஜெக்ட் இருக்கவங்க மட்டும்தான் சிஎஸ்ஐஆர் நெட் எழுத முடியும். மீத எல்லாருமே யூஜிசி நெட்டில் எழுத முடியும். அதாவது சிஎஸ்ஐஆர் நெட்டில் கெமிக்கல் சயின்ஸ், எர்த் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ் இந்த 5 சப்ஜெக்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் எழுத முடியும். அதுலேயுமே நீங்கள் வந்து பாட்னி படிச்சிருக்கீங்க, ஜுவாலஜி படிச்சிருக்கீங்க, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற பட்சத்தில் நீங்கள் லைஃப் சயின்ஸ் தான் எழுதணும். அண்டு நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்சஸில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நமக்கான அப்ளிகேஷன் விண்டோ வந்து டிசம்பர் 9லேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவு லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணுறது வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த டைமில் சைட் ரொம்ப டவுனாக இருக்கும், எல்லாரும் அப்ரோச் பண்ணுவாங்க, ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகாது, அண்ட் ஓடிபி ப்ராப்பர் ஆகாது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு முதல் 2 வாரங்களே இதை அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஒருவேளை அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க, ஏதாவது மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் 2 நாள் நமக்கு கொடுப்பாங்க அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஜனவரி 1 அண்ட் ஜனவரி 2 இந்த 2 டேட்டில் நம்ம அந்த மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு நம்மளோட எக்ஸாம் டேட் வந்து 16th February 28th February வரைக்கும் இருக்கும், ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ இந்த நீங்கள் என்னதான் வந்து அதாவது சிஎஸ்ஐஆர் நெட்டை ஆல்ரெடி எழுதியிருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு தடவை எழுதுறப்பையும் நீங்கள் நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் மட்டும்தான் கிளிக் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் நியூவாக தான் அப்ளை பண்ணி எழுத முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு கீழே வந்து என்ன பண்ணுங்கள், இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளிக் டு ப்ரொசீட் கொடுக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நம்மளோட பர்சனல் ஐடியோட அத்தன்டிகேஷன். நீங்கள் ஆதார், பேன் அல்லது உங்களோட ஏபிசிடி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ், அப்புறம் வந்து பாஸ்போர்ட், இது எல்லாம் எதை வச்சு வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் வச்சு லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஒருவேளை உங்களுக்கு ஓடிபி வரல, உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ஆதாரோட இணைக்கல, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். பெட்டர் நீங்கள் பேன் கார்டு வச்சு போகலாம், ஓடிபி எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ண பின்னாடி அடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபிக்ஸ் ஆகி நிற்கும் ஆதார் வந்த உடனே. அண்ட் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட நேம், ஏஜ், அப்புறம் கேட்டகரி, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த 5 விஷயங்களும் ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட சர்டிஃபிகேட் வரும். அந்த நேமில் தான் நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் ஜேஆர்எஃப் எலிஜிபிளா இல்லை பிஹெச்டிக்கு எலிஜிபிளா அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து நிர்ணயிக்கப்படும். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறப்போ உங்களோட கேண்டிடேட் நேம், இதெல்லாம் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து நமக்கு என்னென்ன இருக்கும். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே உங்களோட பாஸ்வேர்டுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு சூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை வச்சு தான் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு சில பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான பாஸ்வேர்டாக உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் இருக்க பாஸ்வேர்டாக வந்து வச்சுக்கோங்க, அல்லது எழுதி வச்சுக்கோங்க உங்களோட பாஸ்வேர்டை. அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் கொடுத்த பின்னாடி ஃபர்தராக நமக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத ஒரு தடவை ப்ராப்பராக என்ஷூர் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் போகலாம். ஸோ போன பின்னாடி நமக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் உங்களோட மெயிலுக்கு. ஸோ நீங்கள் என்ன மெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அது கொடுத்த பின்னாடி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட மெயிலுக்கு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நமக்கு வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஓடிபி கொடுத்துருப்பீங்க, ஓடிபி கொடுத்த முன்னாடி டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு மெயிலில் என்ன அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண பின்னாடி உங்களோட செக்யூரிட்டி பின் கொடுத்த பின்னாடி நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அடுத்த பேஜ் போகலாம். ஸோ இப்போ 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஃபீ மட்டும் பே பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்ப்ளீட் ஆகிடும். இவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் ஆல்ரெடி என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பின்னாடி டேட்டா சைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ண பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்பாங்க.
பாஸ்டு அல்லது அப்பியரிங். ஸோ இந்த சிஎஸ்ஐ நெட் அப்ளை பண்ணுறப்போ, யூஜிசி நெட் அப்ளை பண்ணுறப்போ எல்லாருக்கும் ஒரு காமனாக வர்ற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நான் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அல்லது நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எழுதலாம். அப்போ இன்னொரு டவுட் வரும், என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னும் எனக்கு சர்டிஃபிகேட்டே வரலையா, நான் எந்த மார்க்கை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாஸ்ன்னு சூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு உங்களோட மார்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்பியரிங் அப்படி அல்லது ரிசல்ட் வெயிட்டட், நான் வந்து அப்பியர் ஆகிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன் அல்லது படிச்சு முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட இயர் ஆஃப் பாசிங்கை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக ஃபர்தர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ நீங்கள் பாஸ்டா அல்லது அப்பியரிங்கா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு ஒருவேளை பாஸ்டு அப்படின்னா உங்களோட மார்க் அல்லது சிஜிபிஏ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போகலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு ஸோ இது வந்து ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கீங்களா அப்படின்றத கேட்பாங்க. அதை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த பேஜுக்கு போகலாம். ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் JRF PhD அப்படின்னு இருக்கும். இதில் எதை பிக் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். இப்போ அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணோடனே நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் எலிஜிபிளோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ சிஎஸ்ஐ நெட்னா என்ன, இதோட எலிஜிபிலிட்டினா என்ன, இது எல்லாத்தையும் பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் ஒரு கிளாரிட்டி வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் உங்களோட கொஸ்டின் பேப்பர் மீடியம், அப்புறம் சப்ஜெக்ட் ஆஃப்டர் நெட்டு, நீங்கள் நெட்டில் எந்த சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க, அதாவது நீங்கள் வந்து பயோடெக்னாலஜி படிச்சிருக்கலாம், பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருக்கலாம், ஆனால் நெட் எக்ஸாமில் நீங்கள் லைஃப் சயின்ஸாக எழுத முடியும். ஸோ நீங்கள் அந்த எந்த சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு, ஸோ என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸாம் செட்டியை சூஸ் பண்ணணும். எக்ஸாம் செட்டி சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற டைமில் எந்த இடத்துல இருப்பீங்களோ அந்த இடத்த பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அண்டு இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னா, நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரையில் இருக்கேன், இல்லை சென்னையில் இருக்கேன், திருச்சியில் இருக்கேன், திருநெல்வேலியில் இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே மேஜர் சிட்டிஸில் நம்ம சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக எழுதலாம். எல்லா இடத்துலையுமே இந்த சிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து 4 சிட்டி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக இந்த முதல் சிட்டிலேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க எக்ஸாம் சிட்டி. ஸோ அந்த டைமில் நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் சிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், கேட்டகரி சர்டிஃபிகேட், இந்த 3 டாக்குமெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து சிஎஸ்ஐ நெட் அப்ளை பண்ணுறப்போ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில பேர்த்துக்கு இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகாது, சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுறதுல எரர் வரும். ஸோ நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பட்சத்தில் ஸோ ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்க, அப்லோட் ஆயிரும். அண்ட் அதுக்கடுத்து கேட்டகரி சர்டிஃபிகேட், கேட்டகரின்ற வர்றப்போ நீங்கள் உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து எம்பிசியாவோ இல்லை வந்து பிசியாவோ இருந்தால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் தான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அதை அப்ளை பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்லோட் பண்ண பின்னாடி நமக்கு வந்து ஒரு ப்ரிவியூ காட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. என்ஷூர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், கேட்டகரி சர்டிஃபிகேட் இதெல்லாமே இந்த இடத்துல ப்ரிவியூ காட்டுவாங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பின்னாடி நமக்கு ஃபைனல் ஸ்டேஜில் மொபைல் நம்பர் OTP மட்டும் கேட்பாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண பின்னாடி நமக்கு வந்து ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பின்னாடி ஃபைனல் சப்மிட் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபைனல் சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அடுத்த பேஜ் வந்து அடுத்து இதில் எந்த கரெக்ஷனும் மேக் பண்ண முடியாது. ஸோ ஒரு தடவை நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை வந்து ப்ராப்பராக இருக்கா எல்லாத்தையும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்த பின்னாடி நமக்கு வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது ஃபீ பேமெண்ட் மட்டும்தான். உங்களோட கேட்டகரியை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன கேட்டகரியில் இருப்பீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை உங்களோட ஜிபே மூலமாகவோ அல்லது வந்து உங்களோட கார்டு மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட் வர்றப்போ உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அகைன் பே பண்ணாதீங்க. ஸோ பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது முடிஞ்ச அளவு அந்த எரர் வந்து ஒரு 24 hours 24 மணி நேரத்துலேருந்து 48 hours அதை வந்து சரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்டிஃபை ஆகிடும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் அப்ளிகேஷனையும் ரொம்ப ஏர்லியாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ நம்மளோட 6th கிளாஸில் சிஎஸ்ஐ நெட், யூஜிசி நெட், டிஎன் செட் அண்ட் டிஆர்பிக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு, கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் வந்து இன்ஷூர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸோ மச்.